நல்லா ஜாலியா இருக்குடி. இன்னைக்கு பூரா இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஷாம் எப்போ வருவான்டா? அவன் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் போய் சீனியர் ஜூனியர் எல்லா பசங்களையும் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அதனால சீக்கிரம் வந்துருவான். நம்ம இதே மாதிரி கத்திக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். வேற எதுவும் பிரச்சனை ஆயிராத. நான் வேற கிளாஸ கட் அடிக்கலான்றதுக்காண்டி இந்த பிளான போட்டுட்டேன். கடைசியில இதனால பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடாம பார்த்து பண்ணுங்கடா. எதா இருந்தாலும் காலேஜ் கிளேஜ விட்டு எதுவும் தூக்கிட்டாங்கன்னு வையி, எங்க வீட்டுலலாம் தொடப்பக்கட்டை எடுத்து வெளுத்து தள்ளிடுவாவே என்னைய. அப்புறம் நான் ஏதாவது மெக்கானிக் செட்டு எங்கேயாவது தான் வேலையில போய் சேரணும். டேய் பயப்படாதடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவங்க நம்ம கோரிக்கையை சரி பண்ற வரைக்கும் நம்ம இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது. அது வரைக்கும் நம்ம இதை கத்திக்கிட்டே இருக்கணும். எப்படியும் ஜூனியர் பசங்க எல்லாம் வந்துருவாங்க. அதனால மேனேஜ்மெண்ட் எப்படியும் நம்ம பக்கம் வந்துதான் ஆகணும். இப்படியே எல்லாரும் பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால தான் மேனேஜ்மெண்ட் நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்றதை அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. இன்னைக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு அவங்களுக்கு. போராடுவோம் போராடுவோம், நியாயம் கடைக்கு வேற போராடுவோம். இவன் ஒருத்தன் இன்னைக்குன்னு பார்த்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் போல இருக்கு. என்ன நடக்குமோன்னு எனக்கு தான் வயித்த கலக்குது. குமார் இங்க வெளிய வந்து பாரு என்ன நடக்குதுன்னு. என்னவே நடக்குது அப்படி? அங்க பாரு சீனியர் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. நல்லா ஜாலியா இருக்கு. நம்மளும் போய் சேர்ந்துக்கிடுவோமா? நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஜோனி? அங்க பாரு எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க போராட்டம்ன்ற பேர்ல. நீ என்னன்னா இப்படி சொல்ற? எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஒண்ணா போராட்டம் பண்றது எதுக்கு? நமக்காக தானே. அதுல நம்மளும் ஜாயின் பண்ணலன்னா எப்படி? அப்புறம் ஏதாவது பனிஷ்மெண்ட் ஏதாவது தர போறாங்க. நீ வேற சும்மா இரு. நீ இப்படிதான் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்ப. நான் போய் ஜாயின் பண்ண போறேன் பாரு. ஏய் போராடுவோம் போராடுவோம், நாங்களும் தான் போராடுவோம். ஏய் காவியா, வெளிய அப்படி என்ன பிரச்சனை? எதுக்காக போராட்டம் பண்றாங்களா? எல்லாரும் ஓடிட்டாங்க வெளியில. யாருக்கு தெரியும்? நமக்கு கிளாஸ் கட்டானா சந்தோஷம் தான். இங்க பாரு சரண், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நான் சைன் வாங்கிட்டேன். உங்க கிளாஸ்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நீயும் சைன் வாங்கிடு. அப்புறம் போராட்டத்துல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இதுல ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஆமா மாப்பிள்ள, விடக்கூடாது. நம்ம இப்படி விட்டு விட்டு தான் நம்ம இப்போ கேன்டீன்ல சாப்பாடே சரியில்லைனாலும் என்ன பண்ணான்னு வேற வழி இல்லாம ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று களத்துல இறங்கினாதான் சரிப்பட்டு வரும். அவன் சொல்றதும் சரிதான். சீக்கிரம் வந்துருங்க. நான் எங்க கிளாஸ்ல எல்லாருமே வந்துட்டாங்க. ஜூனியர் டீம் சொல்லிட்டு எல்லாரும் பசங்களும் போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. நீ தான் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. இந்த மாதிரி பேப்பர்லயும் எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு வந்துரு. சரி சாம். கேர்ள்ஸும் வரணுமா? கண்டிப்பா. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். நம்ம மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அப்படி சரி வந்துருங்க. என்ன கிளாஸ் பசங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு. சரி சாம். குமாரு, பசங்க நம்ம கலந்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க என்ன தள்ளுமுள்ளு நடந்தாலும் எது நடந்தாலும் சமாளிச்சிடலாம். கேர்ள்ஸ் எப்படி கூட்டு போறது? எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பொம்பளை பசங்க நம்மளை விட அவங்க கேர்ஃபுல்லா கவனமா தான் இருப்பாங்க. நீ ஒழுங்கா வா, நம்ம கிளாஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு போவோம். வேண்டாம், நம்ம வர்றவங்க வரட்டும், வர விருப்பம் இல்லாதவங்க கிளாஸ்ல இருங்கன்னு சொல்லிட்டு போயிருவோம். அங்க பாரு கிரவுண்ட்ல அவ்வளவு பசங்களும் இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி தானே, நம்ம நமக்காக தானே போராடுறோம். வேற இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க அதெல்லாம். சரி வா, நம்ம கேட்டு பார்க்கலாம். வெளிய போராட்டம் நடக்குதுடி, நல்லா ஜாலியா இருக்கு. நம்மளும் போய் கலந்துக்கலாமா? பைத்தியம், என்ன போராட்டம்? காலேஜ் கேன்டீன்ல இப்பலாம் வர வர சாப்பாடு நல்லா இல்லல்ல, அதுக்கு தான் பசங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்களாம். வாங்க நம்மளும் போய் கலந்துக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கு. எல்லா கிளாஸ்ல இருந்தும் போயிட்டாங்க. நம்ம கிளாஸ்லயே பாதி பேர் ஓடிட்டாங்க. மீதி பேர் வராண்டாவுல நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. வாங்க நம்மளும் போவோம். அப்படியே அப்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கேன். வாங்க நம்மளும் போவோம். காவியா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அமைதியா இரு. நமக்காக தானப்பா பசங்க பண்றாங்க. இதெல்லாம் சீனியரோட ஏற்பாடு போல இருக்கு. சீனியர் பசங்க தான் முதல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஜூனியர் பசங்க எல்லாம் போறாங்க. இப்ப பிகாம் பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. வாங்க நம்மளும் போலாம். எங்களுக்கு போக தெரியும், நீ மூடிட்டு கிளம்பு. அசிங்கப்பட்டா சதீஷ். சரண்யா வா, நம்ம போலாம். மானங்கட்ட பையன் அவங்க கிட்ட வாயை கொடுத்து எப்படி கேவலப்படியான்னு பாரு. சரி விடு மாப்பிள்ள, இதெல்லாம் உனக்கு சாதாரணம் தானே. என்ன சோனி, நீ போராட்டத்துக்கு போலையா? கலந்துக்கிட. அதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போலாமா? நம்ம எல்லாம் போலாம். யாரு வேணாலும் போலாம். எல்லாரும் விருப்பம் உள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு வந்து சொல்லிட்டு போனாங்களே. நான்லாம் விருப்பம் இல்லனாலும் போறேன். கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அங்க உட்கார்ந்து அரட்டை அடிக்கலாம், செம்மையா இருக்கும். எல்லா கேர்ள்ஸ் அங்க வருவாங்க. நல்லா சைட் அடிக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம். மானம் கட்டவே, இவனுக்கு வேற வேலையே இல்ல. அதெல்லாம் வாலிப வயது போடி. மூஞ்சி மோரையும் பேரு. சரி வாங்க போவோம். வாழ சதீஷ் போலாம். இப்ப குமாரி நீயும் வா, நம்ம போவோம். நான் வரல ஜோடி, நீ வேணா போயிட்டு வா. ஜோடபட்டி ஒழுங்கா வந்து போராட்டத்துல கலந்துக்க சொல்லிட்டேன். வேற உனக்கு மட்டும் கேண்டீன்ல 3 நாள் விக்காம வச்சிருந்த
உங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் இல்ல வர விருப்பம் இல்ல அப்படின்னாலும் நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சைன் மட்டும் போட்டு தந்துருங்க. ஏய் நாங்களும் வரோம். நாங்க எப்ப வர மாட்டோம்னு சொன்னோம். சூப்பர். அப்ப சைனை போட்டுட்டு எல்லாம் வந்துருங்க கிரவுண்டுக்கு. சந்தியா நீயும் சைன் பண்ணிரு. அவியா சைன் பண்ணி அப்புறம் தாரோன்னு சொல்லு. ஆமா அப்பல நம்ம கிரவுண்டுக்கு போயிருவோம். சரி சரி, நாங்க சைன் பண்ணி எடுத்துட்டு உன்கிட்ட கொண்டு வந்து தாரோம் கிரவுண்ட்ல. சரி நான் வரேன். இருந்தாலும் நீ ரொம்ப பண்றப்ப சந்தியா. சரணை பார்க்கவே பாவமா இருக்கு. அவங்கிட்ட நீ பேசிதான் தொலையேன். பேசலாம் பேசலாம். சரி சைன் பண்ணி நம்ம கிரவுண்டுக்கு போயிருவோமா? நம்மளும் போராட்டத்துல கலந்துக்கலாம். முத சைனை பண்ணு போவோம். சார் அங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அங்க டீச்சர்ஸால யாராலையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்களுக்கும் என்ன பண்ணன்னு தெரியல சார். நீங்க தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன சொல்றீங்க? பசங்க போராட்டம் பண்றாங்களா? ஆமா சார். ஓல்ட் ஸ்கூலுமே எல்லா பசங்களுமே ஜூனியர் சீனியர்ல இருந்து எல்லா பசங்களுமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம்ன்றாங்க. என்ன பண்றது சார்? பேசடிக்கு போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். போலீஸ்க்குலாம் நம்ம இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டாம். அவங்களுக்குலாம் தெரியப்படுத்தினா வேற நம்ம காலேஜுக்கு தான் கெட்ட பேரு. நீங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சார் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த ஷாம் தான். நினைச்சேன் அவனாதான் இருக்கும்னு. அவன் தான் என்கிட்ட காலையிலே ரொம்ப திமிரா பேசினான். இந்த மாதிரி பெரிய இடத்து பசங்க எல்லாம் அவங்களோட பணத்திமுறை நம்மகிட்ட தான் கட்டுவானுங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். சார் இப்போ நம்ம என்ன சார் பண்றது? நீ முத அந்த சாம வர சொல்லியா ரூமுக்கு. நான் பார்த்து பேசணும்னு சொன்னேன்னு சொல்லு. ஓகே சார். காலேஜை விட்டு ஒரு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணாதான் இவன் எல்லாம் திருந்துவான். இன்னைக்குன்னு பார்த்து கார்த்தி வயித்த கலக்குதுன்னு லீவு போட்டுட்டானே. அவனும் வந்திருந்தா நல்லா ஜாலியா இருந்திருக்கும். ஆமல அவனும் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு இந்த போராட்டம் முடியாதா? வாய்ப்பில்ல. இவங்க எல்லாம் இவ்வளவு நாளா பிரச்சனையை கம்ப்ளைண்ட் பண்ணி அப்பவே அவங்க தீக்கல. இனிமே இன்னைக்கு நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணாதான் தீத்துருவானுங்களா என்ன? என்ன கொஞ்ச நேரத்துல பாரு போலீஸ் கிளீஸ வர வச்சு லத்தி அடி கொடுத்து அவ்வளோரையும் துரத்தி விட போறானுவேன். என்னல சொல்ற ஜெகனே? ஆமா, வேற இன்னைக்கு பூரா வேற இங்க தங்க வச்சு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன உபசரிப்பா பண்ணுவாவே. அப்ப நம்ம கத்துறதெல்லாம் வேஸ்டா? நம்மளும் கெத்துன்னு காட்டுறதுக்காண்டி பிள்ளைகள்கிட்ட ஷோ காட்டுறதுக்கு தான் நானே வந்தேன். நீ வேற இப்படி எல்லாம் 4 பேர் முன்னாடி சீனை போட்டாதான் 4 பிள்ளைகள் நம்மள எட்டி பார்க்கணும் தான் நானும் இங்க வந்து கத்திட்டு இருக்கேன். மத்தபடி இங்க எல்லாம் நடந்துருன்றதுலாம் நான் கட்டல. அட நாசமா போறவனே. எபே சோனி, அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் காலேஜ்ல தங்கி இருந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே கிடக்கணுமா? வீட்டுக்கு போக முடியாதா? ஐ குமாரி, நீ சொல்றது ஐடியா கூட நல்லா இருக்கே. இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் இங்கே இன்னைக்கு ஸ்டே பண்ணா எப்படி இருக்கும்? காலேஜ் வேற லெவல்ல இருக்கும். இவ சோனி நீ வேற சும்மா இருப்ப, எனக்கே பயமா இருக்கு. வீட்டுக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் நம்ம பாட்டுக்கு கிளாஸ் ரூம்ல இருந்துக்கிடலாம்னு. எப்பயும் போல காலேஜ் முடிஞ்சா 4 மணிக்கு பையத்திட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிருக்கலாம். இப்ப இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு இப்ப போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சு வச்சுட்டானோன்னு என்ன பண்றது? அதான் சதீஷ் கூட இருக்காளா, அப்புறம் எதுக்கு பயப்படுறா? இவ அதுக்கு இல்லவ, எனக்கு பயமா இருக்கு. ராத்திரி எல்லாம் காலேஜ்ல தங்க முடியாது, பியாய் வரும்பாங்க. என்னது பியாய் வருமா? என்னவே லூசு கணக்கா உளறிட்டு அடக்க? ஆமா பஜோனி, எனக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ராத்திரி தங்கணும்னா பயமா இருக்கும். ஏன்? ஆமா, எத்தனை பிள்ளைகள் படிப்புல பாஸ் ஆகல, பரீட்சையில பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டோன்னு சொல்லி அது இதுன்னு சூசைட்லாம் பண்ணிருக்கு. அந்த பிள்ளைகள் ஆவி எல்லாம் காலேஜ் ஸ்கூலு இப்படி அங்க எங்க சாவுதோ அங்கே தானே அது ஆவி எல்லாம் சுத்திக்கிட்டே தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காலேஜ்ல எத்தனை பிள்ளைகள் ஃபெயில் ஆயிட்டோம், லவ் ஃபெயிலியர் அது இதுன்னு எத்தனை பிள்ளைகள் சூசைட் பண்ணிச்சோ, அந்த ஆவிலாம் அங்க சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அது நம்மள பிடிச்சுக்கிட்டுன்னா என்ன பண்றது? அட கடவுளே, இப்படி எல்லாமாவே யோசிப்ப? ஆமா பச்சோனி, எனக்கு பயமா இருக்கு. நம்ம நைஸா கலந்துக்கிடுவோமா போராட்டத்துல இருந்து? அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்படியே போராட்டம்லாம் எல்லாரும் தங்குற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எல்லா வீட்லயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க வீட்லலாம் பேரண்ட்ஸ் தேட மாட்டாங்களா? அதெல்லாம் அனுப்பிடுவாங்க. வேணா பசங்க மட்டும் இருப்பாங்களா இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலேஜுக்கு வந்தப்பறம் மறுபடியும் காலையிலே போராட்டம் பண்ணுவாங்களா இருக்கும். கிளாஸை தான் வேணா நடக்க விடாம பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் தங்குற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அது இப்படிவே இப்ப போராட்டத்தை கைவிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நாளைக்கு ஒழுங்கா கிளாஸ்ல இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லன்னா அவ்வளோ வெளியே போங்கன்னு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டவரை என்ன பண்றது? அப்படின்னா கிளாஸ்ல யாருமே இருக்க முடியாம காலேஜ் இதை வச்சு நடத்துவாவே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. போராட்டம்னா அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவா பண்றாங்க? அவங்க கோரிக்கையை நிறைவேற்றினாதான் கிளாஸ் எடுக்க முடியும், அவங்க பாடம் நடத்த முடியும். இல்லைன்னா இப்படிதான் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. சொந்த அண்ணனை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னானே பயப்படுறாமா தங்க சொல்லிடுவாங்களோன்னு? அதுக்கு இல்லவே, பியாய்க்கு தான் எனக்கு பயம், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சாம், உன்னைய சார் வர சொன்னாரு. சார் எதா இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடியும் பேச சொல்லுங்க. தனியாலாம் வந்து அவரை பார்க்க முடியாது. இங்க பாரு சாம், மேனேஜ்மெண்ட்ல இருந்து உன்னை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னா என்ன ஏதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணு. இப்படி நீ திமிரு பேச்செல்லாம் பேசாத.
நீ உன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக இங்க நீ போராட்டம் பண்ணல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தானே போராட்டம் பண்ற. அப்ப நான் போய் என்ன ஏதுன்னு அவர்கிட்ட முத பேசு. அவர் ஒருவேளை கோரிக்கையை நிறைவேற்றுறதா இருந்தா கூட நிறைவேற்றுவார்ல. ஆமா சாம், சார் சொல்றதும் சரிதான், நீ வேணா போய் பாரு. சரி, அப்ப என் கூட யாராவது ஒரு 2-3 பேர் வாங்க. நாங்க வரோம் சார். உன்னையும் மட்டும் தான் வர சொன்னாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க 4-5 பேர். சரி, ஏதோ பண்ணுங்க, வாங்க வாங்கடா, ஒரு 4-5 பேர் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். எல்லாம் சதீஷ், அப்ப வீட்டுக்கு போலாமா? அப்புறம் இங்க நீ மட்டும் தனியா உட்கார்ந்து பிரியாணியா கிண்ட போற? அதானே, போராட்டத்தை கைவிட்டு அவ்வளோ பையத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் காலேஜ் விட்டு. அதுக்கு முத கோரிக்கையை நிறைவேற்றணும். அவங்க கோரிக்கையை நிறைவேற்றிடுவாங்களா? அதுக்கு தானே கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. பேட்டி அப்படியே முடிச்சிட்டு வந்துருவாங்க நம்ம பயலுக. யாரா நீங்களும் போலையா? நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ், அதனால நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருந்து காலேஜ் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் பாரு, ஐயா கலக்குவேன். ஏது கேண்டீன்ல சாம்பாரையா? இந்த சோடா புட்டிக்கு நம்மள கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. டேய் சதீஷ், பின்னாடி ஒரு தேன் கூடு மண்டை உன்னையே பாக்குதுடா. சைட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த தேன் கூடு நமக்கு செட் ஆகாது. ஏதாவது குருவி கூடு இருக்கான்னு பாரு. இப்ப எதுக்காக நீ எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வச்சு இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கேட்டது எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். கேண்டீன்ல சாப்பாடு சரியில்லை, ஹாஸ்டல்ல பசங்களும் சாப்பாடு சரியில்லைன்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதை நீங்க யாருமே பெருசா எடுத்துக்கல. அதனாலதான் நான் காலையிலே உங்ககிட்ட பேசி பார்த்தேன், நீங்களும் பெருசா எடுத்துக்கல, கண்டுக்கல. அதனாலதான் சார் பசங்களை வச்சு நான் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் நம்ம காலேஜ் பசங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டேன். ஃபுட் குவாலிட்டி ஆஃபீஸருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வைங்க, உங்க காலேஜ் பேர் தான் கெட்டு போகும் சார். நீங்களே பாத்துக்கோங்க. இங்க பாரு, இத்தனாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்துல அப்படி இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் இப்படி போராட்டம்னா படிப்பு என்னத்துக்கு ஆகுறது? உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்காண்டி உடனே இப்படி போராட்டத்தை ஆரம்பிச்சா நாங்க என்ன பண்ண? இங்க பாருங்க சார், நான் மார்னிங் உங்ககிட்ட பேசும்போது நீங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா நான் அந்த போராட்டத்துக்கே நான் இது பண்ணியிருக்க மாட்டேன். நீங்க ஒழுங்கா என்கிட்ட பதில் பேசல, அதனாலதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட எல்லாத்தையும் சைனை வாங்கி நான் போராட்டத்தை ஆரம்பிச்சேன். இந்த திமிரு பேச்சுலாம் என்கிட்ட பேசாத. உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க யாருக்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சார். நாங்க நீங்க கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட போறது இல்ல. எத்தனை நாள் ஆனாலும் நீங்க கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் நாங்க கிளாஸை புறக்கணிப்போம் சார். இந்த பசங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க சார். சரி, நான் என்ன ஏதுன்னு கேண்டீன்ல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்றேன். ஒழுங்கா அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. நீயும் கெட்டு போறது இல்லாம மத்த பசங்களோட படிப்பையும் ஸ்பாயில் பண்ணாத. நீ நல்லா படிக்கிற பையன்றதுனாலதான் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ பெரிய எடுத்து பையன்றதுனால உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணலாம்னு நினைக்காத சார். இந்த வார்த்தையை மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க சார். நானும் இந்த காலேஜ்ல எல்லா பசங்களையும் மாதிரி தான். நான் ஒன்னும் பெரிய இடத்து பையன்னு சீன் போட்டுட்டு என்னோட சுதந்திரத்தை நாங்க எதுவும் மிஸ்யூஸ் பண்ணல. சரி, நான் அந்த சாப்பாடு விஷயத்தை என்ன எதுன்னு நாளைக்கு நான் சரி பண்றேன். இப்ப போராட்டத்தை கைவிட்டுட்டு கிளம்புங்க. ஆனா உன்னையும் காலேஜ்ல இருந்து 15 நாள் சஸ்பெண்ட் பண்றேன் சார். அது எப்படி சார்? அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் காண்டியும் தானே அவங்க போராட்டம் பண்ணாங்க. அதுக்காண்டி எப்படி சார் நீங்க 15 நாள் சஸ்பெண்ட் பண்ண முடியும்? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒழுங்கா கிளாஸுக்கு போயிருங்க. இதோட போராட்டத்தை கைவிட்டுட்டு, இல்லனா உங்களையும் 15 நாள் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சார், அப்படி சஸ்பெண்ட் பண்றதா இருந்தா என்னையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். நானும் தான் இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம். சார், அதெல்லாம் வேண்டாம் சார். என்னையும் மட்டும் 15 நாள் சஸ்பெண்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. ஆனா கேண்டீன்ல சாப்பாடு பிரச்சனை, ஹாஸ்டல்ல சாப்பாடு பிரச்சனை எல்லாம் இதோட சால்வ் ஆயிருக்கணும். அதெல்லாம் நான் நாளைக்கு சரி பண்ணிடுவேன். உனக்கு இப்ப சஸ்பெண்ட் லெட்டர் வரும், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி சார், தேங்க்யூ சார். வாங்கடா போலாம். சார், எல்லாம் என்னாலதான். சார் நில்லுடா. பாத்தீங்களா சார், இந்த சிறுவண்டெல்லாம் எப்படி பேசிட்டு போகுதுன்னு? எல்லாம் பண திமிரு. சரி, அவனுக்கு சஸ்பெண்ட் லெட்டர் ரெடி பண்ணுங்க. சைனை போட்டு முதல்ல அனுப்பட்டும். ஓகே சார். ஏக்கா, நீ லூசா? நீ யாருன்னே தெரியாத ஒருத்தனை காண்டி உன்னோட லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. எனக்கு எக்ஸாம் இந்த வீக் கூட முடிஞ்சிடும். அம்மா வேற மேரேஜ் 16th 17th வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. வந்து கல்யாண வேலை நிறைய இருக்கு, சீக்கிரம் வான்னாங்க. நீ என்னன்னா இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை சுமி. தயவு செய்து அம்மா கிட்ட சொல்லு. எனக்கு அவரை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. உனக்கே தெரியும்ல நான் அவரை எவ்வளவு லவ் பண்றேன்னு. இங்க பாருக்கா, நீ மறுபடியும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. யாருன்னே தெரியாதவரை லவ் பண்ணிட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா எங்க போய் தேடுறது அவரை? அவன் இப்ப எங்க இருக்கானோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ, அவன் யாருன்னே உனக்கு தெரியாது, ஃபேஸே கூட பார்த்தது இல்லன்ற. நீ வேற எதை வச்சு அவனை தான் லவ் பண்ற, அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற. ஏதோ கோயில்ல உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு. சரி, உனக்கு அவன் பேரை தெரியுமான்னா தெரியாதுன்ற, ஃபேஸை பத்தியானா பார்க்கலன்ற. வேற எதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது? அவன் கையில ஏதோ டாட்டூ பார்த்தேன், அந்த டாட்டூ வச்சு கண்டுபிடிச்சிருவானா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லூசா நீ? எனக்கு புரியுது சுமி. அதனாலதான் நான் இவ்வளவு நாள் மேரேஜை தள்ளி போட்டேன். ஆனா எனக்கு இப்ப என்ன பண்ணேன்னு தெரியல. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். தயவு செய்து நீ தான் அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். இங்க பாருக்கா, வாய்ப்பே இல்ல. அம்மாவும் அப்பாவும் இந்த பையன் தான் டிசைட் பண்ணி ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இன்னும் 10 நாள் கூட கிடையாது உன்னோட கல்யாணத்துக்கு. உனக்கு எப்படி எல்லாம் கிராண்டா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க தெரியுமா? இப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த பையனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு இருக்காங்க. அதனால நீ நினைக்கும் போதெல்லாம் எதுவும் நடக்காது. அதனால நீ இந்த மேரேஜுக்கு என்ன பண்ணணும்னு, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. அதனால நீ இது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்காத. யார் என்னன்னு கூட தெரியாத ஒருத்தனுக்காண்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்க பைத்தியக்காரி. சரி, நான் வைக்கிறேன். உனக்கு நான் அப்புறம் கால் பண்றேன்.
ம் சரி. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. டேய் மாப்பிள்ள, என்னடா நீ இங்க வந்து குடிச்சிட்டு இருக்க? வாமச்சான் வாமச்சான், அன்னைக்கும் இப்படிதான் குடிச்சு மட்டையாயிட்டு அவங்க வீட்டுல கொண்டு போட்டு உங்க அம்மா வருத்தப்பட்டாங்க. எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? என் பையன் குடிக்கவே மாட்டான், இப்படி குடிச்சிட்டு இப்படி வந்து கிடக்கானு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் குடிக்கிறியே ஏன்டா? உனக்கே தெரியும்ல மாப்பிள்ள, நான் எப்படி இருந்தவன்னு. எனக்கு இந்த குடியே பிடிக்காது, அதோட வாடையே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்லடா. தெரியும் மாப்பிள்ள, அதுக்கு எதுக்கு இப்ப குடிச்சிட்டு இருக்க மறுபடி? எப்ப அவ என் வாழ்க்கையில வந்தாலோ அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழ ஆகி போச்சு. இப்பதான் அவ போயிட்டாளே, அதுக்கப்புறம் எதுக்கு நீ குடிச்சிட்டு இருக்க? அதுக்கப்புறம் நல்லா தானே இருந்திருக்க இவ்வளவு நாள். இப்ப என்னைய பார்த்தது உனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சாக்கும்? நேத்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவள்கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்தது. யார், வேணியா? என்னவா அவளுக்கு? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு கேக்குறா. ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவ என்ன பண்ண போறாளாம்? அவளுக்கு எப்படி மாப்பிள்ள என்னை ஏமாத்த மனசு வந்துச்சு, அவகிட்ட எப்படி முட்டாள் மாதிரி ஏமாந்திருக்கேன் பத்தியா? நான் அதை நினைச்சாதான் எனக்கு எம்எல்ஏ கோபம் வருது. சரி, நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஏமாத்திட்டு போகாம அதுக்கு முன்னாடியே ஏமாத்திட்டு போனாலன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. இனிமே உனக்கு கிடைக்க போற லைஃப் ஆகுது நல்லபடியா இருக்கும். எனக்கு வேண்டாம் மாப்பிள்ள, எவ்வளவு எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நான் எங்க அம்மா கிட்ட வேண்டாம்னு சொல்ல போறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இனிமே இந்த பொண்ணு பாக்குற வேலை எல்லாம் வேண்டாம், வேண்டாம்னு சொல்லிருங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வீட்லயும் மனம் இல்லைன்னு நினைச்சேன். எனக்கும் பெருசா மனம் இல்ல. அந்த பொண்ணு ஃபேஸே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்ல. எனக்கு அந்த நேரத்துல எனக்கு வேணி தான் கண்ணுக்கு தெரிஞ்சா. எங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் என் காதுல ஒழிச்சிட்டே இருந்துச்சு. அதனால அவங்களுக்காண்டி சிரிச்ச முகத்தோட நடிச்சிட்டு சரி சரின்னு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு வந்தேன். அதனால அந்த பிள்ளை மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்ல. என்னடா சொல்ற? பொண்ணோட மூஞ்ச நீ பாக்கலையா? இன்னும் எனக்கு வேணி மூஞ்சி தான் ஞாபகம் வருது எந்த பொண்ணை பார்த்தாலும். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. அவ உன் வாழ்க்கையை விட்டு எப்பயோ போயிட்டா. நீ அடுத்த கட்டத்துக்கு மூவாகி போற வேலையை பாரு. நானும் இன்னும் ஒரு 2 வாரத்துல ஊருக்கு கிளம்பிடுவேன். வேலையை விட்டுட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்ற ஐடியாவே இல்ல. மாப்பிள்ள, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாமாடா? எங்க சித்தப்பா என்ன நம்பிதாண்டா இன்னொரு சூப்பர் மார்க்கெட் வேற ஓபன் பண்றாரு. அதுக்கு தான் நான் சூப்பர்வைசரிங்கா இருப்பேன். அங்கதான் எல்லாத்தையும் நான் கவனிக்கணும். நீ வேணா என் கூட வந்துடுறியா? நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்பளத்துக்குலாம் நின்று கட்டுப்படி ஆகாது. சரி, கொஞ்ச நாள் வேலையை கத்துக்க, அதுக்கப்புறம் நீயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பி. அது கூட நல்ல ஐடியா தான்ல. சித்தப்பா கடையை திறக்கட்டும், அப்புறம் நீயும் கடையில வந்து ஜாயின் பண்ணிரு. கொஞ்ச நாள் தொழில கத்துக்கிட்டு நீ தனியா ஆரம்பிச்சிரு. இது கூட நல்ல ஐடியா தான். சரி, பாக்குறேன். சரி, நீ அந்த தேவையில்லாம அந்த வேணியை பத்தி நினைச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு அடக்காத. உங்க அம்மா உனக்குன்னு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை பார்க்க வழிய பாரு. அந்த பொண்ணோட நம்பரை சித்தப்பா பையன்ட்ட வாங்கி, அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி நான் கால் பண்ணி எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் சொல்ல போறேன். இங்க பாரு மச்சான், தேவையில்லாத வேலை பார்க்காத. உங்க அம்மா உன்ன நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறாங்க. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு தானே அவங்க இருக்காங்க. பாவுண்டா மாப்பிள்ள எங்க அம்மா. அவங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாளா சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். புரியுதுல்ல? அவங்களுக்காக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. கண்டவளுக்காண்டி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காத. வா, இப்ப எந்திரி, போலாம் வீட்டுக்கு. வேண்டாம் மாப்பிள்ள, எங்க அம்மா என்னைய குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால என்னை வீட்டுக்கு கூட்டு போகாத மாப்பிள்ள. அப்புறம் உன்னை எங்கேயே விட்டுட்டு போக சொல்றியா? ஒழுங்கா வா, எங்க வீட்டுக்காவது கூட்டு போறேன். வேண்டாம் மாப்பிள்ள, சிஸ்டர் ஏதாவது தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் என் வீட்டம்மா ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நீ வா, என் வீட்டுக்கு கூட்டு போறேன். உன்னை எந்திரி. என் வாழ்க்கையில இன்னொருக்கா எந்த ஒரு தோல்வியையும் தாங்கிக்கிற சக்தி இல்ல மாப்பிள்ள. அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா, அந்த பாட்டில முத தூர போடு. என்னது இது? இந்த மழை ராத்திரியில இருந்து இப்படி பொளந்து கட்டுது. என் பாத்திரம் கித்திரம் அவ்வளவு மழையில கடந்து எப்படி நனைஞ்சிட்டு அடக்கு பாரு. தெருவெல்லாம் மழை தண்ணியா ஓடுது. பாத்திரத்தெல்லாம் எங்க அடிச்சுக்கிட்டு போகுதோ என்னமோ தெரியலையே. நானே அங்க இங்கன்னு பிச்சை எடுத்து 4 பாத்திரத்தை பறக்கி வச்சு சோறு பொங்கி தின்னுட்டு கிடக்கேன். அது பொருட்களையா இந்த வரண பகவானுக்கு இப்படி மழை பெஞ்சு என்னைய சுவாதிச்சுட்டாரே. நான் எங்க எப்படி மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ, இப்படி பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல கிடக்கேன். ஏ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஏன் என்னைய இப்படி சுவாதிக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த தொப்பி தலையே. நான் கூட அவனை லேசா நினைச்சிட்டேன். வந்து கூப்பிட்டுருவான்னு நினைச்சேன். வந்து கூப்பிடவும் இல்ல, ஒன்னும் இல்ல. நானும் நல்லா ஜாலியா இருக்கேன்னு இங்கனே இருந்துட்டேன். இப்ப மழையிலயும் குளிர்லயும் கிடந்து கஷ்டப்படும் போதுதான் வீட்டோட அருமை புரியுது. இந்த மாதிரி ரோட்ல கிடக்கவங்க எல்லாம் எவ்வளவு பாவம். பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுட்டு ரோட்ல கஷ்டப்படுவாங்க. எங்கன்னா அந்த மலைக்கு ஓரமா ஒதுங்கி கிடந்து பாவம் அவங்கெல்லாம். அவங்களும் இப்படித்தானே இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமா? நல்லா வெயில் அடிச்சிட்டு தானே கிடந்தது. இந்த ஏப்ரல் மே மாசத்துக்கெல்லாம் வெயில் பொழந்து கட்டும் பாவ. இன்னும் மழை திடீர்னு பொழந்து கட்டுது. ஒருவேளை வெப்பச்சலனமா எல்லாம் மாறி போச்சோ?
என்னமோ போங்க. காலையில எவ்வளவு அழகா அடுப்பு பத்த வச்சு ஏதாவது ஒண்ணு சாப்பாடு செஞ்சு நல்லா நிம்மதியா சாப்பிட்டுட்டு அடப்பேன். இன்னைக்கு காலையில சாப்பாடு ஒண்ணும் இல்லாம பட்னியா தான் கிடக்கணும் போல இருக்கு. என் மாமியா கிழவியும் தொப்பி தலையனும் நல்லா வீட்டுல சொகுசா இருப்பாவ. இந்த கிழவிக்கு வீட்டுல இவ்வளவு நாள் வச்சு சோறு போட்டதுக்கு தண்டனையா என்னையே வெளியே அடிச்சு பத்திருச்சு. தப்பு பண்ணும்போது கூட நான் தண்டனை அனுபவிச்சதில்ல. தப்பே பண்ணாம நான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். தெம்மாங்கு பாடிக்கொண்டு சில 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 வென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். நீ என்றும் நான் என்றும் இரு வார்த்தை ஒன்றாகி நான் என்ற ஒரு வார்த்தை உண்டானதே. எப்ப சோனி கிறுக்கி, நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு, பாட மட்டும் செய்யாத. நல்ல பாட்டெல்லாம் கொன்னுகிட்டு இருக்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு. நானே இந்த கிளைமேட்டுக்கு செம்மையா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நீ வேற பக்கத்துல இருந்து கரைஞ்சுக்கிட்டே இருக்க. எப்ப என்ன மாதிரியான பாட்டு தெரியுமா? இந்த மழை வந்தாலே இந்த பாட்டுலாம் ஜம்முன்னு இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே அழகா காப்பி குடிச்சிட்டு ஏதாவது பண்டம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மழையை ரசிச்சோன்னு வை, எப்படி இருக்கும் தெரியுமா? சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும். காதலின்ற மந்திரத்தின் மாயம் என்ன, கல்லும் முள்ளும் எப்போது பூவானதே, வானவில் நின்றுண்டொன்று மண்ணில் வந்து யாருக்கும் சொல்லாமல் பெண்ணானதே, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச் சாரல். தெம்மாங்கு பாடிக்கொண்டு சில 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 வென்று சிந்து தம்மா தூரல் முத்து தூரல். அந்தால எட்டிக்கிட்டு சாப்பிட்டுனா அந்தால பறந்துருவ பத்துக்க. அந்தால மழை தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவ பத்துக்க. கொஞ்ச நேரம் கம்மன் இருப்ப, காது அடைக்குது. ரசனை கட்டவா போடி. நான் அப்படிதான் பாடுவேன். கேட்கதா இருந்தா கேளு, இல்லைன்னா எந்திரிச்சு ஓடு. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியின் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ, சக்கரவாகமா மழை அருந்துமா, நான் சக்கரவாக பறவையாவேனோ, மழையின் தாரைகள் வைர விழுதுகள் விழுது பிடித்து விண்ணில் சேர்வேனோ. எம்மா இங்க பாருமா இவள. சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு சிப்பியிலே விழுந்தால் ஒரு முத்தனவே முதிர்வாய். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. சாவு சாவு சொன்ன கேட்கணும்ல. எப்ப கிறுக்கி உனக்கு கிறுக்காம பிடிச்சிருக்கு, என்னத்துக்கு போய் இப்படி மிதிச்சு தள்ளுன? பின்ன என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கணும்ல. காது அடைக்குது வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருன்னா இருக்க மாட்டாங்க. அதான் மிதிச்சு தள்ளுனேன். இரு அம்மா கிட்ட சொல்றேன் பாரு. அம்மா அம்மா வர்ற வரைக்கும் நான் இதுல இருந்து எந்திக்கே மாட்டேன் பாரு. அம்மா வந்து பாக்கட்டும். எதுக்கு இப்படி நினைச்சிட்டு அடக்கன்னா நான் அப்ப சொல்லுவேன்ல, நீ மிதிச்சு தள்ளுனதுனாலதான் நான் நினைச்சிட்டு அடக்கேன்னு. எவ கிறுக்கி இதெல்லாம் ரொம்ப ஓவருவே. நீ வேணும்னே நீ மாட்டி விடணும்னு தானே மழையில நினைச்சிட்டு அடக்க. நான் மட்டும் சொல்லிடுவேன், நான்லாம் ஒண்ணும் பண்ணலாமா, அவளா வியானுன்னு போய் நினைச்சிட்டு அடக்கான்னிருவேன். நீ புழுவாதவ. நீ மிதிச்சு தள்ளுனல, இப்ப எனக்கு அம்மா இங்க வந்தே ஆகணும். எவ ஒழுங்கா மரியாதையா எந்திரிச்சிரு. நான் மிதிச்சு தள்ளுனதுக்கெல்லாம் ரொம்பலாம் நினைச்சிருக்க முடியாது. சும்மா கொஞ்சோலாம் நினைச்சிட்டு எந்திரிச்சு ஓடி வந்து அப்பயே வந்திருக்கலாம். நல்லா வியானுனே மழையில நனையணும்னு கிடக்கா. வேற காய்ச்சல் வந்தாலும் என் மேல பழியப்படாத சொல்லிட்டேன். அம்மா வரட்டும். அம்மா இங்க வாத. அம்மாலாம் வரமுண்டா. நீ இப்படி மழையிலே கிடந்து சாவு. சும்மா மினிக்கிட்டு இருக்கா. எந்திரிச்சு வான்னா வரமுண்டாலாம். என்னைய மாட்டி விடுறதுக்கு தானே கிடக்கா. கடை கடை எவ்வளவு நேரம் கிடக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். உனக்கு என்னலாம் நான் பாட்டு படிச்சா? நீ என்னத்துக்கு என்ன இப்ப மிதிச்சு தள்ளுன முத? நான் உன்னை மிதிச்சு தள்ளட்டுமா? லட்சுமி, உங்களுக்கு தான் காப்பி ஆத்திட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்களா? அந்தாங்க அப்படிங்க காப்பியை குடிங்க. ஆமா லட்சுமி, கஞ்சி கிஞ்சி ஏதாவது இருக்கா? இருந்தா ஊத்துறியா? நான் தோட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன். என்னது தோட்டத்துக்கு போறீங்களா? வெளிய மழை என்னன்னு பெய்யுதுன்னு பாத்தீங்களா இல்லையா? மழை பெய்யுது. இந்த மழைக்கு என்ன வந்துட போகுது? நான் போயிட்டு வரேன். அதான் அங்க சாப்பு கிடக்குல, அங்கே இருந்துக்கிடுவேன். அங்க தோட்டத்துல வியாழ நிறைய கிடக்கு. ஏங்க மழை வந்தா உங்களுக்கு தான் தண்ணி வைக்க வேண்டிய வேலை கிடையாதுல்ல. சும்மா கடங்கலாம் வீட்டுல இருக்க முடியலையே உங்களுக்கு. அதான் இந்த மழைக்குள்ள இவருக்கு கஞ்சி வேணுமா? கஞ்சி இந்தா இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கேன். சாம்பார்லாம் வச்சு எடுத்துட்டேன். இந்தா இட்லி தட்டில் இப்பதான் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த வெந்ததும் சூடா எடுத்து தரேன். சாப்பிட்டுட்டு வீட்டுல கிடும். இந்த மழையிலலாம் நனைஞ்சா உடம்பு கெட்டு போவோம். போங்க போய் டிவி கிவியை பார்த்துட்டு அங்கே இருங்க. நான் தான் வாரேன் வேலையை முடிச்சிட்டு. காத்து வேற ரொம்ப அடிக்க. இந்த முருங்கை கிருங்கெல்லாம் பூவெல்லாம் உதிர்ந்துடும். காத்துல கம்பு கம்பெல்லாம் உடஞ்சிரும் முருங்கை. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. தோட்டத்துக்கு போனா கொஞ்சம் அதை பாப்போம்ல. ஏது அடிக்க காத்துல முருங்கை எப்படி உடஞ்சி விழுதுன்னு பாக்கிறதுக்கா போறியாரு? சும்மா வீட்டுல கடன் ஓய்.
கடுப்பித்திட்டு இருக்கியாரு. போங்க போய் காப்பியை குடிங்க போங்க. நான் அவ்வளோ வேற நாங்க பின்னாடி கிடந்து கத்திட்டு அடக்காளுவே. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவளெல்லாம் அடி காணாம தெரியாளுவே. காலையில எந்திரிச்சு நான் இத்தனை வேலை செஞ்சிருக்கேன். அவ்வளோ ஒரு வெங்காயம் தக்காளியாவது வெட்டி தராள்வேளா பாருங்க. எங்கன்னா உட்காந்துக்கிட்டு போன நோண்டிக்கிட்டு அதையாவது சும்மா இருக்கலாம்ல. அங்கேயும் சண்டையை எடுத்துக்கிட்டு எண்ணெயை கொடுத்துக்கிட்டு இருக்காளுவே பாருங்க. இப்போ போய் நான் அடியில 2 பேரும் இன்னைக்கு தோல் முதுகுத்தூள் உரிய போகுது. புக் எடுத்து வச்சு படிக்க வேலை இல்லை. இந்த பெய் பார்க்க அவள் லட்சுமி பிள்ளைகளை அடிச்சுப்படாத, பொம்பளை பிள்ளைகளு. எவ சோனி எந்திரிவ. அம்மா வந்தானே என்னைய கொன்னு விடுவா. கையை பிடிப்ப எந்திரி. நானும் கையை தர மாட்டேன். அம்மா வரட்டும். யாம்ப இப்படி பண்றா? நேரம் பார்த்து என்னைய பழி வாங்குற பத்தியாவ. கையை குடுவ சீக்கிரம் எந்திரி. எல்லாம் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா வந்துட்டா செத்தோம். எல்லாம் என்னத்துக்கு இப்ப எரும மாட்டுல மழை பெஞ்ச கணங்க கடந்து மண்ணுல கடந்து உருண்டுட்டு அடக்க மலக்குள்ள. எம்மா பாருங்க, இவளை எல்லாத்துக்கும் காரணம் இவதாம்மா. அவ என்ன பண்ணுனா? அவ தாம நான் சும்மால உட்கார்ந்து இருந்தவள மிதிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா. அதனால தான் நீ வரட்டன்னு நான் அப்படியே கிடக்கேன். எந்திரிடா, எந்திரிச்சிங்க வா. நீ அவள சத்தம் போடு, அப்பதான் நான் அங்க வருவேன். அப்படியே கொண்ட மைத்த பிடிச்சு ஆஞ்சி போடுவேன். ஆஞ்சி அம்மா எந்திரிச்சிங்க வாண்ணே. நீ அவளை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டே. எல்லாத்துக்கும் என்னைய திட்டு பாவ கொம்மி. ஏல நீ என்னத்துக்கு அவளை தண்ணியில மிதிச்சு தள்ளி விட்ட? எம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அவளை சும்மா இருன்னு சொன்னேன். காதுக்குள்ள இருந்து கரைஞ்சிக்கிட்டே இருந்தா. அந்தாலதான் கோவத்துல வேற நான் அந்தால லேசா தான் தள்ளுனே. அவ போய் அங்க தண்ணியில மியானோனே போய் விழுந்துட்டு என்னைய மாட்டி விடுறாம்மா. எம்மா அவ போய் சொல்றா. நான் பாட்டுக்கு சிவனேன பாடிக்கிட்டு இருந்தேன். அவ மியானோனே என்னை மிதிச்சு வேகமா தள்ளிட்டு இப்ப அப்படியே புழுவுறா வரா. புழுவினி மழை வந்துட்டு இடக்கு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போவலன்னா புக்கு எடுத்து வச்சு வீட்டுல படிப்புன்னு கிடையாது. இல்லன்னா அம்மைக்கு சரி ஒத்தாசைக்கு அடுப்பங்கரையில வந்து 2 வேலை செஞ்சு தருவோமே, 2 பாத்திரம் சட்டியை கழுவி தருவோமே அப்படின்னு நினைப்பும் கிடையாது. 24 மணி நேரம் 2 பேருக்கும் போன மட்டும் நோண்டனா நல்லா உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருப்பாளுவே. என்ன மட்டும் எதுக்கு பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கா? அவளையும் பார்த்து திட்டு. அவளும் தானே போன நோண்டுறா. அவளையும் சேர்த்து தான் சொல்றேன். வர மாமியா கழுத போல ஆனாலான்ற கதையில தான் வர நீயும் பண்ணிக்கிட்டு இருக்காளா சந்தியா? உன்னையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 2 பேரும் பல்லு தேய்ச்சலாளா எந்திரிச்ச நேரத்துல இருந்து? இல்ல. போய் எந்திரிச்சு பல்லு வளக்குங்களா? ஊத்தனாரிவளா பல்ல நல்லா இருத்தி தேயி. பல்லு வேற உள்ள போடனா வேற பொண்ணு பார்க்க வரும்போது பல்லு எடுப்பா இருக்கு பிள்ளைக்கு. பொண்ணு வேண்டான்னு போயிருவா மாப்பிளக்காரன். பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிட வாங்களா? சண்டை போட்டுக்கிட்டு கழுவ சண்டை. பல்லு எடுப்பா இருக்குன்னு பொண்ணு வேண்டான்னு போனா போறா. எனக்கு என்ன வந்துச்சு? இவ கிறுக்கி அம்மா கிட்ட நல்லா எனக்கு திட்டு வாங்கி தந்துட்டல்ல. அவ உன்னைய திட்டவாப செஞ்சா என்கிட்ட திட்டுற மாதிரி நடிச்சிட்டு போறா. உன்னைய மேல அவளுக்கு நல்ல பாசம் தான் அவளுக்கு. சரி நான் பல்லு விளக்க போறேன் போ. இந்த வீட்டுல நம்மள ஒரு ஆளாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாவ. இருக்கட்டும், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கிடுறேன். மழை வேற நிக்காம பெஞ்சிட்டு அடக்க ஆபீஸுக்கு என்ன நீ போறது? ஐயா ரெயின் கோட் எடுத்து போட்டுட்டு போ. ஆமா, அது எங்க இருக்கு? உன் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். எங்கனா வச்சிருப்பா பாரு. ஆமாம்மா, அவ எங்கனா எடுத்து வச்சிருப்பா. எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்த மழைக்குள்ள என்ன நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போவ? பேசாட்டிக்கு இன்னைக்கு லீவ் போட்றான். லீவு போட்டா மேனேஜர் திட்டுவாம்மா. போய் தான் ஆகணும். சரி இரு, அப்ப நான் போய் ரெயின் கோட் எங்க இருக்குன்னு பார்த்து தேடி எடுத்துட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் பார்த்து எடுத்துட்டு வாங்க. நேரம் ஆகுது ஆபீஸ்க்கு. உமா வேற மழையில நனைஞ்சிட்டு டப்பா குளிர்ல பாவம் தான். அவளுக்கு என்ன இவ்வளோ ரோசம் வேண்டி கிடக்கு? அவ பாட்டுக்கு வர வேண்டியது தானே வீட்டுக்கு. மழை வந்துச்சுன்னா இப்படி மழையில கிடக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன்னா வராமல் அப்படியே இருந்துருவாளா? கிறுக்காரி. பார்ப்போம் எவ்வளோ நாள் தான் இவளும் இருக்கான்னு நானும் பார்க்க தானே போகிறேன். நான் போய் அவள் காலில் உளுந்து அவட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வரணுங்க. அப்படி கூப்பிட்டு வர முடியுமா? நம்ம ஆம்பளைன்ற ஒரு கௌரவம் என்ன ஆகுறது? காசை எடுத்தா சரி எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. அது என்ன எடுக்கலங்க? அது என்னமும் பண்ணிட்டு போறா. அவள் விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. அவளா வந்தா வரட்டும், வரலன்னா எந்தாலையும் போறா. ஐயா ரெயின் கோட் அங்க இல்லையா? சரிம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். நான் லேசாதான துளி உழுது அப்படியே போறேன் வண்டி எடுத்துட்டு. ஏம்மா, போனதுக்குன்னா பண்ணி இந்த உமால மட்டும் வீட்டுக்கு வர சொல்லு. வெளியில மழையில நனைஞ்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம அடக்க போறா. மழை வரலனால என்னத்தையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்மள கேவலப்படுத்தணும்னு கடத்திட்டு அடப்பா. வேற என்ன பண்றது? மன்னிச்சு வீட்டுக்கு கூப்பிடுங்க. நீ அவ மலைக்குள்ள கிடப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? அவ அப்பதே அவ கூட்டாளிக வீட்டுல எவ வீட்லயாவது போய் தின்னுட்டு அங்க மல்லாக்க கிடப்பா. அதனால நீ அவளை பத்தி கவலைப்படாம நீ வேலைக்கு போற வழிய பாரு. உன் பொண்டாட்டி அந்த 5000 ரூபாய்க்கு பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேம்மா. ஏம்மா, அதான் நான் தான் தந்துட்டேன்ல, விடுங்க. அவளை மன்னிச்சு வீட்டுக்குள்ள கூடுங்கம்மா. பாவம்மா, மழைக்குள்ளேயும் குளிருக்குள்ளேயும் கிடக்கால.
எனக்கு சங்கடமா இருக்கு. அவன் மடக்கிற கிடக்க நீ பாத்தியால போய் வேலையை பாரு சொன்னா கேளு. சரிம்மா, சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரி. பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா துடிச்சிருவானுவேன். அடுப்பங்கரையில என்ன சத்தம்? பூனைக்குன்னா என்னத்தையும் உருட்டிட்டடக்கா. இந்த பூனை தானா? ஏதா பெரிய பொண்ணு இங்க என்ன பண்ற? என்னடா இது? ஏன்னா இப்பதானே எல்லாரும் சாப்பிட்டு கையை கழுவனா? உன் புருஷனை கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வரதுக்குள்ள மறுபடியும் உனக்கு பசிச்சிருச்சாக்கும். இது எனக்கு இல்லத்தே, உமாளுக்கு. ஏன் அவ பசிக்குதுன்னு உன்கிட்ட கேட்டாலாக்கும்? இல்லத்தே, அவ கேட்கல. இருந்தாலும் பாவம் மழைக்குள்ளாவ ஒன்றும் செஞ்சிருக்கமுண்டா, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். இங்க பாரு, நீ அவகிட்ட பேசுறதே முதல்ல எனக்கு பிடிக்கல. இதுல நீ அவளுக்கு சாப்பாடு வேற கொண்டு போறியாக்கும். சாப்பாடு அவளை வீட்டுல துட்டு மாமியா துட்ட கிளம்பிட்டு வந்து ரோட்ல வந்து கிடந்துக்கிட்டு இப்ப சுவாறு சமைச்சு தின்னுக்கிட்டு வீட்டை கேவலப்படுத்திட்டடக்கா. அவளுக்கு நீ இப்ப சுவாறு கொண்டு போய் நீங்க அங்க கிடந்து கேவலப்படணுமாக்கா. 4 பேர் என்ன நினைப்பாளவே உடனே பார்த்தா இது நமக்கு அசிங்கம் தானடா. எதுக்கு நீ இப்ப அங்க போறாங்க? இங்க பாருங்கத்தே, அவ காசு திருடுனான்னு நீங்க பாத்தீங்களோ? அவ திருடுனாலும் திருடலையோ இப்ப அதான ஊர் முழுக்க பேரா இருக்கு. அப்புறம் அவ கூட சேர்ந்து நீனும் கும்மி அடிச்சுட்டு நடந்தா உன்னையும் என்ன நினைப்பாவ? இங்க பாருங்க, என்னை பத்தி யாரு என்ன நினைப்பான்றதெல்லாம் பத்தி எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. என் ஃப்ரெண்டு அங்க மலையில கிடந்து கஷ்டப்பட்டுட்டு அடக்கா. அவ எங்களுக்கு ரோட்ல கிடந்தா கூட அந்த சைடு போனா ஒரு வாய் சுவாறு தருவா. இன்னைக்கு அவ கஷ்டப்பட்டுட்டு நடக்கும்போது அவளுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கலன்னா நிம்மதியா இருக்க முடியாது என்னால. போ, இப்ப மட்டும் நீ இதை கொண்டு போய் போய் பாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைக்க கூடாது சொல்லிட்டேன் அம்மா. பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு வர்றதோட அங்கனே இருந்துட்டு போலாம். அவ கூட சந்தோஷமா தான் இருக்கும். நான் கொண்டு போய் கொடுப்பேன் அவளுக்கு. என் பேச்ச கேட்கப்படாதுன்னே இருக்கா இவா. எல்லாம் என் முகம் கொடுக்க இடம் அந்த திமிரி இவளுக்கு. எதுக்கு இழிச்ச வச்சு போட்டு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்த இத கொண்டுகிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. போனை பண்ணி வா, வீட்டுக்கு வரனாலும் வர முடியுங்க. அதான் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் இழிச்ச வச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மலையில பாரு என் பாத்திரம் அடுப்பு கிடுப்பு வரவு எல்லாம் நனைஞ்சிட்டு கிடக்கு. நான் எப்படி சமைப்பேன்னு சொல்லு. அதனாலதான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். நீ தான் வர மாட்டேங்கிய. பெரிய பொண்ணே உன்னை கூட்டு பார்த்தாளா? நீ அப்பயும் வர மாட்டேன்ட்டியாம அவளும் சொல்லி வருத்தப்பட்டா. அம்மா, எனக்கு யார் வீட்டுக்கும் வர பிடிக்கல. மற்ற நேரம்னா வந்துருவேன். ஆனா இந்த மாதிரி நேரத்துல எனக்கு வர ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் வரல. எங்க வீட்டுக்காராவது வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவரும் வந்து கூப்பிடல. சரி விடு, வருத்தப்படாத. எல்லாம் 2 குந்தாணிவெல்லாம் எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க, மழை வருது பாரு, நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அட வா பெரிய பொண்ணு, நீ வந்துட்டியா? ஐயோ, வழிய விடுங்க, இங்க புட்டுக்கிட்டு எல்லாம் கரைஞ்சு ஓடுது. வா வா, நீ வந்து ஜோதியில ஐக்கியமாவு. பெரிய பொண்ணு, நீயும் எனக்கு சாப்பாடா எடுத்துட்டு வந்த? ஆமா, இந்தா புட்டும் பால் அப்பளம் சிறுபயிறு எல்லாம் இருக்கு, கரைச்சு குடி. இழிச்ச வச்சு எனக்கு இப்பதான் தோசை கொண்டு வந்தா. நீ என்னன்னா பால் புட்டுன்னு எல்லாம் கொண்டு வந்திருக்க. எனக்கு என் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வருது. கண்ணுல இருந்து வேற கண்ணீர் வராம மூத்திரமா வரும். நீ தின்னுலா, உனக்காண்டி மலையில நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்கோம் 2 பேரும். இழிச்ச வச்சு சாப்பாடு கொண்டு வருவான்னு எனக்கு தெரியாது. இல்லாட்டின்னா நான் கொண்டு வந்திருக்க முடியேன். ஆமா, நீ ஃபோன் பண்ணி பேசினால அவ உன் வீட்டுக்கு வரலன்னா நான் உடனே 2 தோசை சுட்டுட்டு பிள்ளைய பாத்துக்கிடுங்கன்னு எங்க வீட்டுக்கார்ட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா, எங்க வீட்டுக்காரரு போறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. இல்லாட்டினா நான் அப்பயே கொண்டு வந்திருப்பேன். இவளை வீட்டுக்கு வா வீட்டுக்குவான்னு கூட்டா வீட்டுக்கும் வர முடியுங்க. உங்க அத்தை இருப்பாவ, எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சொல்லுவாவ, மனசு கஷ்டமா இருக்கும்னு வர முடியுங்க. சரி சரசு வீட்டுக்கு போ, இல்லைன்னா லட்சுமி அக்கா வீட்டுக்காவது போனா அங்கேயும் போவாண்டேன்னு இருக்கா. வேற இவளை என்ன சொல்ல? மற்ற நேரம்னா பரவாயில்ல, இப்போ மழை வந்துட்டு அடக்கு பாம்போல மழையில நினைச்சிட்டு நடந்தா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எனக்கு மலையில நனைஞ்சிட்டு நடக்கிறதெல்லாம் கஷ்டமா இல்ல. எனக்கு எங்க வீட்டுக்காரங்க வந்து கூப்பிடலையேன்னு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நீங்க எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்ததும் எனக்கு எங்க வீட்டுக்காரர் கூப்பிடலன்னதெல்லாம் பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல. எனக்கு இதுவே சந்தோஷமா தான் இருக்கு. எனக்காண்டி நீங்களாம் இருக்கீங்கன்னு. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. இப்போதைக்கு இதை சாப்பிடு. மதியத்துக்கு சூடாக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொண்டாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று அங்கே உட்காந்து சாப்பிடுவோண்ணா. வேண்டால பெரிய பொண்ணு. இந்தா இப்ப தோசை புட்டுக்கிட்டுன்னு கிடக்கல, இதே வச்சு நான் அன்னைக்கு ஒப்பேத்திக்கிடுறேன். நீங்க மலையில கிடந்து நனையாதீங்க, 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல உமா, எங்க வீட்டுக்காரரு 4 நாள் லீவு தான் போட்டிருக்காரு. என் பிள்ளைய பாத்துக்கிடுவாரு. நானும் வேணா உன் கூட இருக்கேன். வேண்டாம் இழுச்ச வச்சு, நீ வீட்டுக்கு போ. சின்ன பிள்ளை பாலுக்கு அழும், அம்மையை தேடும். அதனால நீ இருந்தாதான் சரி வரும். நீ போ. ஆமாலா இழிச்ச வச்சு, நீ போ, நான் பார்த்துக்கிட்டுறேன் அவளை. மழை இன்னைக்கு புள்ள இப்படிதான் பெஞ்சிட்டு கிடக்குமோ? ஆமாம், நியூஸில் இன்னும் 3-4 நாளைக்கு மழை தான்னு போட்டான். அதனால இப்படி பெஞ்சிட்டு தான் கிடக்கும்னு நினைக்கேன். அவ்வளோ இங்கதான் இருக்கீங்களாக்கா? வாங்க லட்சுமி அக்கா. ஐயோ லட்சு, உங்களுக்கு உள்ள இடம் இல்லையே. எல்லாம் பியாதி எடுப்பாள்வளா? எல்லாரும் இப்படி ஒண்ணா கிடக்கியல, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம்ல. நான் அவளுக்கு போன் அடிச்சு பாக்கேன், போனே போக மாட்டேங்க. அதனாலதான் ஓடி வந்தேன். என் மௌல தான் இப்ப ஞாபகப்படுத்தினாலுவே எம்மா உமா அக்கா வீட்டுக்கு போயிருப்பாவளான்னு. அதான் தெரியலையே என்ன
என் புருஷன் உன் மாமியார் யாரும் வந்து கூப்பிட வரலையா? இல்லக்கா யாரும் வரல. வரலன்னா எந்தாலையும் போயிட்டு போறாவ. நீ ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு என் வீட்டுக்கு வா. சொல்லிட்டே அம்மா. உன் புருஷன் எப்ப வந்து கூப்பிடியானா வந்து கூட்டிட்டு போட்டோம். அது வரைக்கும் நீங்க வரக்கூடாது. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு என் வீட்டுக்கு வா. இல்லக்கா வேண்டாம். உங்க வீட்டுல உங்க வீட்டுக்கார பிள்ளைகள் எல்லாம் கிடக்கும். நானும் வந்து கிடந்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் என் வீட்டுக்கார ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஒழுங்கா வாண்ணே. சரிக்கா அப்புறம் வாரேன். இந்தா இப்ப இழிச்சு வச்சு துவாசை இந்த பெரிய பொண்ணு புட்டுக்கிட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கா. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் பரவ வேணா வாரேங்க. இப்ப நீ கையோட வரலன்னு வையா, அவ்வளவுதான். பத்திக்கு அந்த நெட்டுக்கிட்டு இந்த வளகளை எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு போயிருவேன் இந்த கூடாரத்தை. ஐயோ லெச்சு ரொம்ப உக்கிரமா இருக்கு. ஒழுங்கா என் கூட வந்துருப்ப. ஏலா உங்களுக்கு வீட்டுல வேலை இல்லையா? நீங்களும் ஓடுங்க. ஏலா உமா நீங்க வா. இழிச்சு வச்சு உன் பிள்ளைய யாரு விட்டு வந்திருக்கா? எங்க வீட்டுக்காரர் இருக்காருக்கா, அவர் பாத்துக்கிட்டியாரு. அப்படியா? சரி சரி. ஏலா பெரிய பொண்ணு உன் மாமியார் உன்னை வெளியே விட்டுச்சாக்கா? அது என்னை வெளியே விடாண்டேன்னு சொன்னாலும் நான் கேப்பனாக்கும். நான் பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். ஒழுங்கா வீட்டுல கொஞ்சம் சொல்ல பேச்சு கேட்டு கடங்களா போங்க. 2:30 வீட்டுக்கு நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன். ஏலா வா எந்திரி. எக்க சாப்பாடெல்லாம் மழையில நனைஞ்சிரும்க்கா. சாப்பிட்டுட்டு நானே வாரேன். நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள நீ வந்திருக்கணும். இல்லன்னா அவ்வளவுதான் மோளை. வந்துடுறேக்கா வந்துடுறேன். ஏய் அப்பா என்ன மழை, ஃபுல்லா நனைஞ்சிருவேன் போல இருக்கே. அவ்வளோ கொடை எடுத்துட்டு போன அப்பயே சொன்னாலுவே கேட்காம வந்துட்டேன். ஐயே லட்சி ஓடி ஓட்டத்தை பார்த்தேன்னா இன்னைக்கு விழுந்து குறுக்க உடச்சிட்டு நடக்கும் போல இருக்கு. எங்கன்னா சரிக்கு விழுந்து எல்லாம் வாய கழுவுலா. லெச்சு வேற கையை காலை உடச்சிட்டு நடக்க போது விழுந்து. வேற இந்த மழைக்குள்ள இந்த ஓட்டம் என்னத்துக்குங்க? ஒரு கொடை எடுத்துட்டு வந்திருக்கணும். இல்லைன்னா பார்த்து ஓரமா நடந்து போனோம். இப்படி ஓடுது கிடந்து. இரு லெச்சிட்டு அப்புறம் சொல்லி கொடுக்க இரு உன்னைய. சும்மா இருலாம் பெரிய பொண்ணு. பாரு நம்ம 2 பேரும் தான் பேசிக்கிட்டே இருக்கோம். இவ இன்னும் சோகமா தான் இருக்கா. இவ மூஞ்சில சிரிப்பே வர மாட்டுங்க. உமாவை இப்படி பார்த்ததே கிடையாத ஒரு நாளும். என்னடா உமா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படி? ஒண்ணும் இல்ல. என் மேல எல்லாருக்கும் எவ்வளவு பாசம். சரி அதெல்லாம் விடு, சாப்பிடு. இந்த மழை வேற நிக்காது போல இருக்கு. சரி நீ சாப்பிட்டுட்டு தட்டங்கே வை. நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டேன் உமா. போயிட்டு வரட்டுமா? சரி இழிச்சு வச்சு போயிட்டு வா. எனக்கே இங்க இருந்து போக மனசு இல்ல. இப்படி உட்கார்ந்துருக்க நல்லாதான் இருக்கு. ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப 2 பேரும் என் கூட இருந்துக்கிட்டீங்களா? நான் ரெடி. குளிர ஆட்டி எடுத்துரும். ராத்திரிலாம் தூங்க இயலாது. எந்திரிச்சு ஓடுங்க. சரி சரி மதியம் பிரியாணியோட வரேன்ன, வெஜிடபிள் பிரியாணி. ஐயா லெச்சி வேற வீட்டுக்கு வர சொல்லிச்சே. வேற நான் அங்க போயிருவேனே. சரி அப்ப பிரியாணி செஞ்சுட்டு நேரா அங்க வந்துடுறேன். அப்படி ஏதாவது சாக்கு சொல்லி வெளியே வந்தாதான் உண்டு. இல்லாட்டி எங்க மாமியார் வெளியே விடாது. ஆமா இன்னைக்கு பூரா மழை வேற நிக்காது போல தெரியுது. இப்படியே தான் மொண்டுட்டு நடக்கும் போல. சரி பெரிய பொண்ணு, ஆனா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் வராது. வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிடுவேன். சரி நீ இப்ப சாப்பிடு. ஆனா இவ்வளத்தையும் ஒரே நேரத்துல நான் எப்படி சாப்பிடுறது? மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம்.